நாம் வெளிச்சம் குறைந்த மாலை வேளைகளில் எடுத்துக்கொள்ளும் புகைப்படத்தில் நமது கண்களின் கருவிழியில் சிவப்பு நிற ஒளி தோன்றி அப்புகைப்படத்திற்கு ஒருவித அமானுஷ்ய தன்மையை தந்திருக்கும். அவ்வாறு கண்களில் தோன்றும் அச்சிவப்பு ஒளியை ரெட் ஐ எஃபெக்ட் என்கிறார்கள். இந்த ரெட் ஐ எஃபெக்ட் ஆனது கேமராவின் பிளாஷ் ஒளி காரணமாக தோன்றுகிறது என பலருக்கும் தெரிந்தாலும் அது ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது என்பது பலரும் அறிவதில்லை. அதை பற்றிய சில தகவல்களை இப்போது பார்ப்போம். பொதுவாக குறைவான வெளிச்ச சூழ்நிலைகளில் நமது கண்களின் பாவைகள் கூடுதல் வெளிச்சத்தை பெறும் பொருட்டு விரிவடைகின்றன. எனவே குறைவான வெளிச்சத்தில் புகைப்படம் எடுக்கும்போது கேமராவின் அதீத பிளாஷ் ஒளி நமது கண்களுக்குள் நுழைகிறது. அவ்வாறு நுழையும் அதீத ஒளியை கட்டுப்படுத்த கண்களின் பாவைகள் சுருங்கிக் கொள்வதற்கு போதுமான அவகாசம் கிடைப்பதில்லை. ஆகையால் கண்களுக்குள் நுழையும் அதிக ஒளியானது கண்களின் பின்பகுதியில் அமைந்திருக்கும் கோராய்டு லேயர் எனப்படும் இணைப்பு திசுவின் அடுக்கில் மோதி பிரதிபலிக்கிறது. அப்படி பிரதிபலிக்கும் ஒளி சிவப்பாக தோன்ற கோராய்டு லேயரில் நிலவும் அதிக இரத்த ஓட்டமே காரணமாகிறது. பொதுவாக குறைந்த வெளிச்ச சூழலில் புகைப்படம் எடுக்கும்போது கேமரா லென்ஸை உற்று பார்க்கும்போதுதான் புகைப்படங்களில் இத்தகைய சிவப்பு கண் விளைவு ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க புகைப்படம் எடுக்கப்படுவதற்கு முன்பாக அருகில் உள்ள எரியும் ஓர் லைட் பல்பை பார்ப்பதன் மூலம் தவிர்க்கலாம். என்றாலும் இன்றைய நவீன கேமராக்களில் ஆன்டி ரெட் ஐ ஃபங்க்ஷன் என்ற வசதி நிறுவப்பட்டுள்ளது. இந்த வசதியை டர்ன் ஆன் செய்துவிட்டு புகைப்படம் எடுக்கும்போது கேமரா இறுதி பிளாஷை உமிழ்வதற்கு முன் சில ப்ரீ பிளாஷ்களை உமிழும். இதனால் நமது கண்களின் பாவைகள் சுருங்கி விரிந்து கேமராவின் இறுதி பிளாஷ் ஒளியை கட்டுப்படுத்தும் விதமாக ஆயுத்தமாகி கொள்கின்றன. இதனால் தான் சில கேமராக்கள் ஒரே ஒரு புகைப்படம் எடுக்க ஒன்றிற்கு மேற்பட்ட பிளாஷ் ஒளிகளை உமிழ்கின்றன. ஒரு சிலரை குறைவான வெளிச்சத்தில் புகைப்படம் எடுத்தாலும் அவர்களது கண்களில் இந்த ரெட் ஐ எஃபெக்ட் ஏற்படுவதில்லை. ஏனெனில் பிளாஷ் ஒளி பிரதிபலிப்பின் தீவிரம் ஒவ்வொருவருக்கும் அவர் தம் கண் பாவைகளின் அளவு, வயது மற்றும் கண்களின் நிறம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. குறிப்பாக மென்மையான தோல் மற்றும் நீலம் அல்லது பச்சை நிற கண்களுடைய நபர்களின் புகைப்படங்களில் இந்த ரெட் ஐ எஃபெக்ட் அடிக்கடி ஏற்படும். அதேபோல் பூனை, நாய் உள்ளிட்ட விலங்குகளையும் குறைந்த வெளிச்சத்தில் புகைப்படம் பிடிக்கும் போது புகைப்படத்தில் அவற்றின் கண்களும் பிரகாசமாக ஒளிர்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதற்கு காரணம் அவற்றின் கண்களில் இருக்கும் டேப்டம் லூசிடம் எனப்படும் திசு அடுக்கு காரணமாகிறது. இந்த திசு அடுக்கானது ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் எனப்படும் ஒளி பிரதிபலிப்பான்களாக செயல்படுவதோடு விலங்குகளுக்கு இரவில் நன்றாக பார்க்கவும் உதவுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.